அனைவருக்கும் அன்பான வணக்கம். யாரெல்லாம் இது வரைக்கும் என்கிட்ட வந்து சிஸ்டர் எனக்கு வந்து உங்கள் கோச்சிங் செய்ய ரொம்ப ஆசை, பட் டியூ டு ஹை கமிட்மெண்ட்ஸ் என்னால் வந்து இப்போதைக்கு கமிட் பண்ண முடியாது, எனக்கு வந்து என் லைஃப்பை சீக்கிரமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ண ரொம்ப ஆசைன்னு எனக்கு இதுக்கு முன்னே சொல்லியிருக்கீங்களோ இந்த வீடியோ உங்களுக்கானது தான். அண்ட் ஆல்சோ டு ஹூரெவர் வாட்ச் மை வீடியோ சப்போர்ட் அண்ட் ஷோ ஸோ மச் ஆஃப் லவ், இந்த வீடியோ உங்களுக்கானது தான். என்னை பிடிச்சவங்களோ தச்சுட்டு பிடிக்காதவங்களோ நீங்கள் யாராவே இருந்தாலுமே இந்த உலகத்தில் இப்போ நீங்கள் என்ன வென் த்ரூ பண்ணிக்கிட்டே இருந்தாலுமே ஐ ரியலி ஹோப் ஆன் திஸ் வெரி பவர்ஃபுல் நியூ மூன் நான் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிற இந்த இன்புட் வந்து இன் தி எண்ட் ஆஃப் த வீடியோ ஐ ரியலி ஹோப் உங்களுக்கு நல்ல கிளாரிட்டி கிடச்சி நீங்கள் சொந்தமாகவே உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ண ஹெல்ப்பாக இருக்கும் நான் நம்புகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூனிவர்ஸ், மேனிஃபெஸ்டேஷன், ஹியூமன் பீயிங், இங்கே இருக்கிற நம்ம எப்படி மேனிஃபெஸ்டேஷனை யூஸ் பண்ணி இங்கே இருக்கிற யூனிவர்ஸ் கிட்ட எனக்கு பிடிச்ச இலக்குகளை அடைய ஒரு ரிக்வெஸ்ட் ஃபார்ம் போடலாம். ரிக்வெஸ்ட் ஃபார்ம், ஓகே. எனக்கு இந்த காடி தான் வேணும், எனக்கு இந்த பர்சனை தான் அட்ராக்ட் பண்ணணும், எனக்கு இந்த பர்சன் கூட தான் ஒரு லைஃப்பை பில்ட் பண்ணணும், எனக்கு இந்த கம்பெனியில் இந்த பொசிஷன் தான்ப்பா வேணும், எனக்கு இந்த பர்சன் கொடுக்குற பிரச்சனையை வந்து நான் சால்வ் பண்ணி ஒரு நல்ல கனெக்ஷன் கொண்டு வரணும், எனக்கு இந்த அமௌண்ட் ஆஃப் மணி வேணும், எனக்கு இந்த மாதிரியான டிசைனர் நகை வேணும், எனக்கு இந்த மாதிரியான ஸ்லிம்மிங்காக ஒரு பாடி ஃபிட்னஸ் ஆகி ஹெல்த்தியாக அப்படி வேணும். இந்த மாதிரி நிறைய ஆசை ஹியூமனான நமக்கு நிறையவே இருக்கும் கண்டிப்பாக, இல்லையா? பட் மெயினாக 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். நிறையா கேட்டகரிஸ் இருப்பாங்க, பட் மெயினாக 2 கேட்டகரி. ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் பீப்புள் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிஸ்டர் ஐ டிட் இன்வெஸ்ட் அ லாட், லெட் இட் பி லோக்கல் ஆர் இன்டர்நேஷ்னல். ஓகே, நான் நிறைய பேர்ட்ட கோச்சிங் போனேன், பட் அவங்க மேபி சரியாக தச்சு சொல்லிக் கொடுக்கலையோ, பிகாஸ் எனக்கு எதுவுமே நடக்கலை. இல்லை, நான் புக்கு நிறைய வாங்கினேன், பட் நான் படிக்க மாட்டேன், பிகாஸ் தட்ஸ் நாட் மை கப் ஆஃப் டீ. இல்லை, நான் சோஷியல் மீடியாலாம் பார்க்குறேன், பட் நம்பிக்கை குறவாக இருக்குது, செய்கிறேன், கான்சிஸ்டனாக இல்லை அப்படின்ற மாதிரி யோசிக்கிறவங்களா இருக்கலாம். இல்லை செகண்ட் கேட்டகரி ஆஃப் பீப்புள், சில விஷயம் எனக்கு நடக்குது சிஸ்டர், ஆனால் when it's come to big deal like I want to manifest or attract my ex or crush or soulmate, I want to attract a job, எனக்கு வேலையில் ரொம்ப பண பிரச்சனை இருக்குது, காசு இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி விஷயம் நடக்க மாட்டேது, யாராச்சும் எனக்கு சூனியம் வச்சுட்டாங்களா, இல்லை வந்து என் ஜாதகமே இப்படி தானா, இப்படிலாம் யோசிச்சிங்கன்னா this answer will really help you guys. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஒரு சினரியோ வந்து நம்ம மீரான்னு ஒரு கேரக்டரை நம்ம ரோல் பிளேக்கு பார்க்க போகிறோம். இந்த கேர்ள் மீராக்கு வந்து ஒரு 40 கிட்ட வந்துட்டாங்க. ஓகே, ஒரு அழகான நல்ல குணம் உள்ள ஒரு பெண்மணி. ஸ்கூலிங் டைம்லேருந்து அவங்க வந்து ஒரு 8 இயர்ஸாக ஒரு பர்சனை சின்சியராக அவங்க 100% கொடுத்து லவ் பண்ணுறாங்க. எட் அந்த பர்சன் வந்து இவங்க விட்டுட்டு வேற கல்யாணம் பண்ணி ஃபேமிலியாக அழகாக சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ மீராக்கு வந்து ஒரு டவுட் வருது. என்ன டவுட்னா, கடவுளே, ஒரே பையனை என் 100% கொடுத்து சின்சியராக லவ் பண்ண நான் இன்னைக்கு சிங்கிள் ஆகியிருக்கேன், பட் நான் பார்த்துருக்கேன் என் சில ஃப்ரெண்ட்ஸ் ஒரே டைமில் 2-3 பசங்கிட்ட பேசுகிறது, ஒரே டைமில் 2-3 கேர்ள்ஸை கப்பல் பண்ணுறவங்க, அவங்களாம் அப்பயும் சந்தோஷமாக இருந்தாங்க ஸ்கூலிங் டைமில், இப்போயும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான பார்ட்னரை தான் கப்பல் பண்ணி டேட் பண்ணி கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டின்னு சந்தோஷமாக இருக்காங்களே, இது ஏன்? நான் வந்து என்னோடய பர்த் ரைட்டே வந்து அன்லக்கியாக வாழ்கிறதுக்கு தானா, இல்லை நான் அழகா இல்லையா, எனக்கு என்ன குறை, எனக்கு என்ன பத்தலை, நான் நல்லவளாக இருக்கிறது கடவுளே உனக்குமா புரியல, மனுஷங்களுக்கு தான் புரியல, இந்த மாதிரி டவுட்ஸ் வந்துச்சுன்னா மீரா மாதிரி உங்களுக்கு லெட் மீ எக்ஸ்பிளைன் டு யூ கைஸ். என்னோட தியோரி படி நான் இங்கே 2 F பற்றி சொல்ல போகிறேன். F, ஓகே, என்னன்னா யூனிவர்ஸ், விக்டிம் ரோல், ஓகே, அண்ட் 100%. ஓகே, மீரா 100% கொடுத்தாங்க, பட் அந்த 2 F நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒன்று ஃபேர்னஸ், இன்னொன்று ஃப்ரீக்வென்சி. மீரா வந்து ஃபேர்னஸ் பற்றி பேசுகிறாங்க. இந்த யூனிவர்ஸ் வந்து ஆக்சுவலி டோன்ட் ரியலி கேர் அபவுட் நீங்கள் எவ்வளோ கைண்டாக இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றதை பற்றி கிடையாது. இட்ஸ் அபவுட் நீங்கள் அதுக்கு என்ன சிக்னல் அனுப்புறீங்க. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ. என்ன சிக்னல் அனுப்புறீங்க. இஃப் யூ எவர் ஆல்வேஸ் ஃபீலிங் யுவர் செல்ஃப் லைக் அ விக்டிம் ரோல், மீரா அப்போ சொன்னாங்களே நல்ல பிள்ளை, ஒரே காயை சின்சராக லவ் பண்ண கல்யாணம் நடக்கல, அந்த பர்சன் என்னை அப்ரிஷியேட்டே பண்ணலன்னு, அவங்க செல்ஃப் வந்து அவங்க ரொம்ப ஒரு விக்டிம் ரோலை தான் பார்க்குறாங்க. அவங்க ஃபேர்னஸ் தான் பேசுகிறாங்க, அவங்க பக்கம் நியாயம் தர்மம் எல்லாமே இருந்தாலுமே அவங்க என்னவா ஃபீல் பண்ணுறாங்களோ அந்த ஃபீலிங், என் எல்லா வீடியோவில் மெஜாரிட்டி சொல்கிற மாதிரி தான் உங்களோட ஃபீலிங், இமோஷனல் தாட்ஸ் தான் ஹியூமன் பீயிங்காக இருக்கிற நம்ம யூனிவர்ஸ்க்கு அனுப்புகிற போஸ்லாஜு சிக்னல்ஸ். ஸோ அவங்க செல்ஃப் அவங்க டவுனாக பார்க்குறாங்க. எனக்கு காதல் அதிர்ஷ்டம் இல்லையா, எனக்கு யாராச்சும் சூனியம் வச்சுட்டாங்களா, என் ஜாதகமே இப்படி தானா, யாருமே என்னை புரிஞ்சிக்க மாட்டாங்களா, கடவுளுக்கே என்னை புரியாத, நான் அழகா இல்லையா, நான் குண்டா இருக்கேன்னா எனக்கு என்ன குறை, இந்த மாதிரி ஒரு ஃபீலை பார்க்குறாங்க. எஸ், நம்ம சொல்லலாம்
எக்ஸ்பீரியன்ஸ்னால தானே சிஸ்டர் வருது, அவங்க நடந்தனால தானே பாவம் அந்த பர்சன் அப்படி பேசுகிறாங்க. இதுக்கு தான் உங்கள் செல்ஃபை நீங்கள் ஹீல் பண்ணணும்னு சொல்கிறது. ஏன்னா விதியை மதியால் வெல்லலாம். கண்டிப்பாக ஜாதகத்திலே உங்களுக்கு இப்படி ஏமாற்றப்படணும்னே இருந்தாலுமே நீங்கள் கண்டிப்பாக அதை வெல்லலாம். ஓகே, ஸோ அந்த விக்டிம் ரோல் அவங்க ப்ரே பண்ணுறதுனால அந்த 2F நான் சொன்னேன் இல்லையா, ஃபேர்னஸ் அண்ட் ஆல்சோ ஃப்ரீக்வன்சி. யூனிவர்ஸ்க்கு ஃபேர்னஸ்லாம் புரியாது. நீங்கள் யார் வீட்டு பிள்ளை, நீங்கள் என்ன குளம் கொத்துறோம், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க என்ன படிக்கல, அதெல்லாம் இல்லை. ஃபேர்னஸ் வந்து கர்மாயின் அடிப்படையில் வர விஷயங்கள், நியாயம் தர்மம் சத்தியம் இதெல்லாம். யூனிவர்ஸ்க்கு வந்து மேனிஃபெஸ்டேஷனுக்கு மேலே முக்கியமானது வந்து எனர்ஜி அலைன்மெண்ட், அதாவது இந்த ஃப்ரீக்வன்சி. ஸோ இஃப் யூ ட்ரூலி பிலீவ் யூ ஆர் சம் ஒன் தட் டிசர்வ் அ குவீன் எனர்ஜி, ஒரு கிங் மாதிரி ஒரு லைஃப் எனக்கு வாழ முடியும், ஒரு பிரின்சஸ் ட்ரீட்மெண்ட் கிடைக்க எனக்கு டிசர்விங் இருக்குது, எல்லா பர்சனும் வந்து என்னை அன்பா பழக, இந்த இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்க விரும்புகிறேன்னா, மீரா ஸ்கூலிங்லேருந்து ஒரு பர்சனெல்லாம் பார்த்தாங்கன்னு சொல்லலை, அவங்க அப்போலேருந்தே இந்த மாதிரி தான் ப்ளே பாயாக ப்ளே கையெல்லாம் இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கும் குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்காங்க. இது ஏன்னு தெரியுங்களா? இங்கே நல்லவங்க கெட்டவங்க நம்ம யாரையும் வந்து சொல்ல தேவையில்லை. ஆனால் ஸ்கூலிங்லேருந்தே அந்த பொண்ணும் பசங்களோ they truly deserve, they truly believe they deserve to receive love. அது ஒரு ஆளோ 5 ஆளோ 10 ஆளோ அந்த பர்சன்கிட்டேருந்து எனக்கு அட்டென்ஷன் கிடைக்கும்ப்பா, எனக்கு தெரியும். நான் ரிலாக்ஸ்டாக என் குயின் எனர்ஜியில் இருக்கேன். 5 பேர் மெசேஜ் பண்ணோன்னா நான் 5 பேருக்கும் நான் வந்து மரியாதையாக மெசேஜை ரிப்ளை பண்ணுவேன். I knew I'm very pretty, I knew I'm capable of this, I knew I'm very lucky enough to be loved or value. என் வேல்யூ வந்து இத்தனை பேருக்கு தெரியவும் எனக்கு வந்து அந்த டிசர்வ்னஸ் இருக்குது அப்படின்னு நம்புகிறவங்களுக்கு அது நடக்குது. ஸோ ஆளுங்களோட அந்த அடிப்படை பார்வையில் ப்ளே பாய் ப்ளேகளாக தெரிஞ்சவங்க, நம்ம இங்கே யாரையும் நல்லவங்க கெட்டவங்க பேச வரல. ஆனால் அவங்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி தான் ஒரு உலகத்தை ஒரு விஷயத்த வந்து ஒருத்தவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஸோ அந்த பர்சனாக இருக்காங்க இல்லையா, மீராவோட ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வந்து நம்புகிறாங்க என்ன எல்லாருக்குமே பிடிக்கும்பா, எனக்கு அன்பு கிடைக்கும்ப்பான்னு அவங்க நம்புகிறாங்க. ஸ்கூலிங்லேயும் சரி, அவங்க அடால்ட் ஆகிட்டோம் சரி. ஸோ அவங்க எனர்ஜி எப்படி இருக்கும், செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க, காமாக இருப்பாங்க, கிரேட்ஃபுல்லாக மேபி இருப்பாங்க, ஹாப்பியாக இருப்பாங்க, அவங்க அலங்காரம் பண்ணிக்குவாங்க. அவங்க வந்து மெயின் ரோலாக பார்க்கும்போது they will just attract people's attention. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் அட்ராக்ட் பண்ண நினைக்கிறதுக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி வந்து இருக்கும். ஓகேயா, மீரா வந்து இவன் ஷீ இஸ் கிவிங் 100%. அகேன் அந்த 2Fல கைண்ட்னஸ் வந்து வேலை செய்யாது. கைண்ட்னஸ், ஃபேர், இந்த மாதிரி லாஜிக்கல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அங்கே வந்து ஒர்க் பண்ணாது. பிகாஸ் அவங்க என்ன தான் அந்த மீரா நல்ல பொண்ணாகவே இருந்தாலுமே அவங்க அனுப்புகிற சிக்னல் யூனிவர்ஸ்க்கு என்ன, அழுகுறேன், வேதனை பண்ணுறேன், நான் 30 நாள் சாப்பிடாமல் நான் அழுகுறேன், விரதம் எடுக்கிறேன், நீ என் லைஃப்பை மாற்றுன்னு. ஏன்னா நம்ம தமிழ் படம் வந்து நானே சின்ன பிள்ளையில ரொம்ப ஆக்டிவாக பார்ப்பேன். என்ன மாதிரி படம் வரும்னா, படம் எண்டிங் கிட்ட சில அநியாயத்தை பொறுக்க முடியாமல் இறைவன் வந்து அந்த சூளத்தில் குத்துவாங்க. இந்த மாதிரி திங்ஸ்லாம் வந்து படமாக எடுத்திருக்காங்க. பட் ரியாலிட்டியில் ப்ரேயர்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட், மேனிஃபெஸ்டேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ப்ரேயர்ஸ் இஸ் சம்திங் தட் யூ ஆஸ்க் காட். கடவுளே முருகா, நான் சஷ்டி விரதம் எடுக்கிறேன், இந்த 6 நாளுக்குள்ளே எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கட்டியில் அடுத்த வருஷம் சஷ்டிக்குள்ளே நான் வந்து ப்ரெக்னெண்டாக இருக்கணும், இந்த மாதிரி விஷயம் வந்து வேண்டுவாங்க, தப்பு இல்லை. ஆனால் மேனிஃபெஸ்டேஷன் வந்து கடவுளை நீ ஆசைப்பட்டதை கொடுத்துட்டா பிகமிங் ஹர்ன்னு சொல்லுவாங்க. அந்த அவ எப்படி இருப்பா, அழுவாளா? இப்போ நீங்கள் பாருங்கள், ஒரு பையனுக்காக நீங்கள் அழுவுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பையன் அவன் ஒரு ப்ளே பாயாகவே இருந்தாலுமே திடுதிப்புன்னு பார்த்தா அவன் உங்களை சின்சியராக லவ் பண்ணுறான், வீட்டிலலாம் காமிச்சிட்டான், சோஷியல் மீடியாலாம் போடுறான், உங்கள் பேரெல்லாம் டெட்டு குத்திருக்கான், உங்களுக்கு கிஃப்ட்லாம் வாங்கி தராங்க, பயங்கரமாக லவ் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த பொண்ணாக இருப்பீங்கள்ல, அந்த பையன் இவ்வளோ காட்டுறப்ப நீங்கள் வந்து அப்படி ஷாக்கில் இருக்க மாட்டீங்க. பிகினிங்கில் ஷாக்காக இருக்கலாம், அப்புறம் பழகிடும். பட் அந்த தானாகவே ஒரு ஃபீல் பிறக்கும், வாவ், அந்த ஹாப்பினஸ். திடீர்னு பார்த்தா அது எனக்குமே நடந்திருக்கு, நிறைய பேர் நடந்திருக்கும். நோ மேட்டர் நீங்கள் என்ன ஸ்கின் டோனோ என்ன மாதிரி இருக்கீங்களோ, உங்களுக்கு வந்து உங்களுக்குள்ளே ஒரு கலை, ஒரு அழகு பிறக்கிற மாதிரி இருக்கும். அதான் சொல்லுவாங்க, கல்யாண பெண்ணுக்கிட்டலாம் சொல்லுவாங்க, கல்யாண பொண்ணுக்கு கல்யாண மாப்பிள்ளைக்கு வந்து கல்யாண கலை வந்துருச்சுன்னா சொல்கிற காரணம் அதுதான். இன்டைரக்ட் என்ன அர்த்தம்னா, அவங்க வந்து தி ஐ இன் லவ், அவங்க செல்ஃப் லவ்வாக இருக்கலாம், மற்றவங்க கொடுக்குற லவ்னாலேயும் இருக்கலாம். ஸோ when you truly believe something, நீங்கள் அந்த வேர்ஷனாக மாறிட்டீங்கன்னா அதுதான் மேனிஃபெஸ்டேஷன் நான் சொல்கிறேன். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயம் கிடச்சிட்டா என்னவா இருப்பீங்க, அது வந்து இங்கே வந்து இங்கே மென்டல் ரிஹர்சல்னு ஒன்று இருக்குது என்னோடய ப்ரோக்ராமில். ஓகேயா, யாருக்கெல்லாம் 1-to-1 கோச்சிங் வந்து இன்ட்ரெஸ்ட்டோ நீங்கள் வாங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த்ரோமாஸ் பண்ணி நான் 1 by 1 கஸ்டமைஸ் பண்ணி தரேன். பட் பேசிக்லி மக்களே, உங்களுக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் அடைஞ்சிட்டா நீங்கள் என்ன மாதிரி ஒரு ஃப்ரீக்வன்சியில் இருப்பீங்களோ அதை முன்கூட்டியே யூனிவர்ஸ் கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லி தேங்க் பண்ணுங்கள். அந்த விஷயம் தானாக நடக்கிறத நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணுவீங்க. ஓம் நம சிவாய.